நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சில செய்திகள் அறிவூட்டும், சில செய்திகள் வியப்பூட்டும், சில செய்திகள் பாதைகளை காட்டும், சில செய்திகள் பயணங்களை மாற்றும். அப்படி இன்று என்னவெல்லாம் நிகழ்ந்தது பார்க்கவிருக்கிறோம். அதிமுகவை ஊழல் கட்சி என்று கூறிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக எந்த கட்சியுடன் கூட்டணி சேரும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் கோவிலுக்கு சென்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைக்கால பட்ஜெட் பாஜகவின் தேர்தல் வாக்குறுதி என்றும் விமர்சித்தார். நாகப்பாம்பு என்றாலும் அந்த நச்சுயானது மருந்துக்கு பயன்படும் சொல்லியிருக்கிறார். அவர் யார் நாகப்பாம்பு என்று நினைத்து சொன்னாரோ, அந்த நச்சு என்பது மருந்துக்கு பயன்படும் சொன்னாரோ, எந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர் தான் அந்த ரகசியம் சொல்ல வேண்டும். அவர் பங்காளி என்றும் அவரை சொல்லியிருக்கிறார் ஒரு கட்சியை பற்றி. இப்படியெல்லாம் அவர் சொல்லிவிட்டு எங்கள் கட்சியை பேசும்பொழுது செயல்படாத அரசு என்றும், பிறகு அதே மாதிரி ஊழல் அரசு என்றும் என்னோட குற்றம் சுமத்தியிருக்கிறார். ஆகவே எங்களுடன் அவர் கூட்டணி சேர விரும்புகிறாரா, இல்லது நச்சு பாம்பு என்று சொல்லி நாகப்பாம்பு என்று சொன்னாரே, அந்த மருந்து பயன்படும் என்று சொன்னாரே, அவர்களோட கூட்டணி செய்வதற்காக முயற்சி செய்கிறாரா ஏனோ தெரியவில்லை. அந்த பாஜக தலைமையில் கூட்டணி அமையும் என எப்போதும் தாங்கள் கூறியதில்லை என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் வரும் 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் விழா நடைபெறும் இடத்தில் மேடை அமைப்பதற்கான பூமி பூஜை போடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த பொன் ராதாகிருஷ்ணன் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது ஆரம்பத்தில் எக்காலம் இட்டுக் கொண்டிருந்த எதிர்க்கட்சியினர் மக்கள் நல திட்டங்களை அறிவிக்கும் போது சோர்ந்து விட்டதாக கூறினார். திருவாரூர் அருகே கஜா புயல் நிவாரணம் வழங்காததை கண்டித்து 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கஜா புயல் ஏற்பட்டு 3 மாதங்களை கடந்தும் குடவாசல் தாலுகாவிற்குட்பட்ட கிராமங்களுக்கு இதுவரை நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தி 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் செல்லூர் கடை வீதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் லத்தியால் தாக்கியதில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற நபர் சாலையில் சறுக்கி விடும் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. பொன்னேரி திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் டாஸ்மாக் கடை அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை காவலர் ஒருவர் தடுக்க முயன்றுள்ளார். நிற்காமல் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது காவலர் லத்தியால் தாக்கியதால் நிலை தடுமாறிய நபர் இருசக்கர வாகனத்துடன் சாலையில் சறுக்கி விழுந்துள்ளார். தீப்பொறி பறக்க அந்த இளைஞர் சறுக்கி விழும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது. லத்தியால் தட்டியதால் இளைஞர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததை பார்த்து போலீசார் உடனே லத்தியை கீழே போட்டுவிட்டு அவரை தூக்குவதற்கு செல்கிறார். படுகாயமின்றி தப்பிய அந்த இளைஞர் சுதாரித்து எழும் செல்லும் காட்சிகளும் அதில் பதிவாகியிருக்கிறது. ரஃபேல் போர் விமான ஒப்பந்த விவகாரத்தில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எழுப்பி காங்கிரஸ் கட்சியினர் நாடகம் ஆடுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதுவையில் அரவிந்தர் ஆசிரமத்தில் வழிபட்டார். அந்த ஆசிரமத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளியை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அவரிடம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமா என கேட்கப்பட்டது. கூட்டணி குறித்து பதிலளிக்க தமக்கு அதிகாரம் இல்லை என்று கூறிய நிர்மலா சீதாராமன் இதுகுறித்து பாஜக தலைமைதான் முடிவெடுக்கும் என்றார். ரஃபேல் விவகாரத்தில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி காங்கிரஸ் நாடகம் ஆடுவதாக கூறிய நிர்மலா சீதாராமன், தூங்குகிறவர்களை எழுப்பலாம், ஆனால் தூங்குவது போல் நாடகம் ஆடுபவர்களை எழுப்ப முடியாது என்றார். ரஃபேல் குற்றச்சாட்டுங்கிறது ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. இதை நான் பலவித மேடைகளில் எடுத்து சொல்லியிருக்கேன். பார்லிமெண்ட்லையும் ரொம்ப விவரமாக எடுத்து சொல்லியிருக்கேன். ஒரே வரியில் சொல்லணும்னா, தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பலாம், ஆனால் தூங்குற மாதிரி நாடகம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள எழுப்ப முடியாது. பதில் எல்லா கேள்விக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதாரம் இல்லாமல் திருப்பி நான் சொன்ன பொய்யே சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னால் தூங்குறவங்களே எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே எழுப்ப முடியும். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக கூறி உடுமலை கௌசல்யாவை பணியிடை நீக்கம் செய்து வெலிங்டன் கண்டோன்மெண்ட் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஆணவ கொலையால் பாதிக்கப்பட்ட கௌசல்யா அதன் பின்னர் ஆணவ கொலைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்.
ஆணவ படுகொலையால் கணவரை இழந்த கௌசல்யாவிற்கு குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மென்ட்டில் இளநிலை உதவியாளர் பணி வழங்கப்பட்டது. கோவை வெள்ளலூரைச் சேர்ந்த பறை இசை கலைஞர் சக்தி என்கிற வாலிபரை கௌசல்யா மறுமணம் செய்து கொண்ட சில மணி நேரத்திலேயே சக்தி மீது சமூக வலைதளங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அது பின்னர் சர்ச்சையாகவும் மாறியது. இந்த நிலையில் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த கௌசல்யா இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கௌசல்யாவை பணியிடை நீக்கம் செய்து கண்டோன்மென்ட் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் சோனியா காந்தி மருமகன் ராபர்ட் வதோராவை கைது செய்ய டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. லண்டனில் சுமார் 18 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வாங்கியதில் வதேரா அந்நிய செலாவணி மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்துள்ளது. வழக்கு விசாரணைக்கு வரும் 6ஆம் தேதி ஆஜராகுமாறும் வதேராவிற்கு அமலாக்கத்துறை உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராபர்ட் வதேரா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார் வதேராவை வரும் 16ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார். சிபிஐயின் புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ இயக்குநராக மீண்டும் பதவியேற்ற அலோக் வர்மா அண்மையில் தீயணைப்புத்துறை இயக்குநராக பணி மாறுதல் செய்யப்பட்டார். இதனால் அவர் தமது பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து நாகேஸ்வர ராவ் மீண்டும் தற்காலிக இயக்குநராக நியமிக்கப்பட்டார். சிபிஐக்கு நிரந்தர இயக்குநர் தேர்வு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் புதிய சிபிஐ இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் மத்திய பிரதேச மாநிலத்தில் காவல்துறை இயக்குநராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உளுந்தூர்பேட்டை அருகே தீப்பிடித்து எரிந்த வைக்கோ லாரியை அதன் ஓட்டுநர் சமயோசிதமாக செயல்பட்டு காப்பாற்றியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் சேந்தநாடு அருகே உள்ள வையப்பாளையம் கிராமத்தில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரி எதிர்பாராத விதமாக மின்கம்பியில் உரசி தீப்பிடித்து எரிந்தது. இதை அறிந்த ஓட்டுநர் விஜயகாந்த் உடனே லாரியை பள்ளத்தில் செலுத்தி தீப்பிடித்த வைக்கோலை கீழே விழ வைத்தார். கட்டிக்க சொல்லு கட்டிக்க சொல்லு. ஆனாலும் தீ முழுமையாக அணையாததால் சமயோஜிதமாக செயல்பட்ட ஓட்டுநர் அந்த லாரியை அருகில் இருந்த குளத்திற்கு ஓட்டிச் சென்றார். பின்னர் தீப்பற்றி எரியும் லாரியை தண்ணீர் நிறைந்த குளத்தில் இறக்கி தீயை அணைத்தார். பரபரப்பான சூழ்நிலையில் உயிரையும் துச்சமென மதித்து சமயோசிதமாக செயல்பட்ட லாரி ஓட்டுநர் விஜயகாந்தின் சாமர்த்தியத்தால் லாரி தீ விபத்திலிருந்து தப்பியது. பெட்ரோல் பங்குகளில் நுகர்வோர் ஏமாற்றப்படுவதை தடுக்க கோரும் மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. செலுத்தும் கட்டணத்திற்கான உரிய பெட்ரோலை விநியோகிக்காமல் வாகனங்களில் குறைவான பெட்ரோலை போட்டு பெட்ரோல் பங்குகளில் மோசடி நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. மைக்ரோ சிப் மூலம் நடைபெறும் இத்தகைய மோசடிகளை தடுத்து பெட்ரோல் விற்பனையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலிக்குமாறு மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளது. திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக முதன்மை செயலாளர் டி.ஆர். பாலு, கழக துணை பொதுச் செயலாளர் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன், வி.பி. துரைசாமி, கழக மாநிலங்களவை குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துள்ள நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி லூர்தம்மாள்புரம் புனித லூர்து அன்னை ஆலய பெருவிழா கொடியேற்றம் இன்று மாலை கோலாகலமாக நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் முன்னாள் மனவை மறை மாவட்ட முதன்மை குரு இருதயராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். தொடர்ந்து பங்கு தந்தைகள் ரவீந்திரன் பெர்னாண்டோ, ரஞ்சித் கார்டோசா முன்னிலையில் ஆலய கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றம் நடைபெற்றது.
இந்த வழிபாடுகளில் அப்பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாங்காக்கில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் சிறுத்தை புலிக்குட்டியை கடத்தி வந்த பயணியிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை வந்த தாய் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த முகைதீன் என்கிற பயணி சிறுத்தை புலிக்குட்டியை கூடையில் வைத்து கடத்தி வந்துள்ளார். இதனை கண்டறிந்த சுங்கத்துறை அதிகாரிகள் சிறுத்தை புலிக்குட்டியை பறிமுதல் செய்து சென்னையில் உள்ள வன உயிரின காப்பக குற்றப்பிரிவுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து முகைதீனை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கதான் நிக்கிறேன். இத்துடன் இன்று செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு என்றும் தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழ்.